நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. மீனராசி ஆகஸ்ட் மாதம். மீனராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசிநாதன் சனி பகவான், ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அதுவும் எங்கங்க? திரிகோணத்துல இருக்கிறார். சரி, எந்த ஒரு ஜாதகருக்கும் சந்திரனுக்கு கேந்திர திரிகோணங்கள் அல்லது லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்கள் பலம் பெற்றிருக்குமே ஆனால் ஷட்பலம் 6 விதமான பலம் சொல்லப்படுகிறது. அதுல எந்த பலமாக இருந்தாலும் மீனராசிக்கு 5வது வீட்டுல திரிகோணத்துல முதல் கோணத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. அதே போல லாபஸ்தான அதிபதி சனி பகவான் ராசியில 12ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரம். 2 விதமா பார்க்கணும். நீங்க எடுத்த உடனே மீனராசிக்கு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. லாபாதிபதி லாபஸ்தானத்துல ராசியில 12ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்றுட்டார். அதனால மீனராசிக்கு நன்மை. ஒரே கிரகம்தான் 2 ஆதிபத்தியம் பெறுகிறது. ஒன்ன நன்மை செய்யும், இன்னொன்னும் நன்மையை செய்யும். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், நீங்க என்ன மாதிரியான கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எடுக்கின்ற முயற்சிகள், ஒரு சில மீனராசி என்பவர்கள்லாம் ஒண்ணுமே செய்யாம அமைதியா உட்காந்துட்டுங்க. பெரிய பெரிய டிரான்சாக்சன் செய்யக்கூடியவங்க, பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு நல்ல நேரம் பார்த்து நிற்கிறப்பா 7:09 ராகுகாலம் முடிஞ்சதா, 9 மணிக்கு மேல பேசுறேன். 10:12 ராகுகாலமா, சரி நான் 10:00க்கு முன்னாடி கிளம்பிடுறேன். ஒன்னையும் பார்த்து பார்த்து நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடியவங்க, கிரகங்களை பார்த்து செய்யக்கூடியவங்க, சென்டிமெண்டா சில விஷயங்களை செய்யக்கூடியவங்க, எதை செய்தாலும் கால நேரம் அறிந்து செய்யக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களே, ஜென்ம சனியால் இப்போ அந்த ஜென்ம சனி மேபி இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸை விட 23, 24, 25 விட இந்த 2026 மார்ச்சுக்கு பிறகு மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு புத்தி வந்திருக்கு, நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, ஒரு பிரகாசமான ஃபியூச்சர் தெரியுது, ஒரு கான்ஃபிடென்ட் அதிகரிச்சிருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆயிருக்கும், ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். நம்மளால முடியும், நம்மளால செஞ்சு அந்த கான்ஃபிடென்ட் கூடும், நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்கள் சிறப்பான கால நேரம். மீனராசியை பொறுத்த வரையிலும் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து சூரியனோடு இணை. குறிப்பா அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள். சூரியன் யாருங்க? அரசு அதிகாரிகள், ஒரு ஹையர் பொசிஷன்ல அது இருக்கக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு IAS IPS ஆக இருக்கலாம், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்.
அதே போல இந்த செவ்வாய் சூரியன் சேர்வாரே ஆனால் காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, நேவி போன்ற படைகளை யூனிஃபார்ம் போட்டு இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், என்ன சொல்ல போனா சுக்கிரன் சம்பந்தப்படும் போது பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த டிரான்சாக்சன்ஸ் செய்யக்கூடியவங்க, பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிரைவேட் பேங்கா இருக்கலாம், கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம், பேங்க் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல அங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், என்ன சொல்ல போனா மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இதெல்லாம் மீனராசிக்கு பொருந்தும். காலேஜஸ், எஜுகேஷனல் செக்டர்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், இல்லை ஒரு வெளியில சொல்ல முடியும் வேற சில சிக்கல்களாக இருக்கலாம். மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, டீனாக இருக்கக்கூடியவங்க, அதே போல மருத்துவர்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்ப இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பானதாக இருக்கும். மெயினா டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், டியூஷன் சென்டர்ல இருந்து பிளே ஸ்கூல்ல இருந்து காலேஜஸ் வரையிலும் இந்த எஜுகேஷன் செக்டர் சிறப்பா இருக்க போது, ஹாஸ்பிட்டல் செக்டர், ஃபார்மா இண்டஸ்ட்ரி பிளஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது. அதே போல இரும்பு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, செகண்ட் ஹேண்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், செகண்ட் ஹேண்ட் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரிதான், நேரடியாக மறைமுகமாக செகண்ட் ஹேண்ட் பிசினஸ்லாம் நல்ல லாபம், ப்ராஃபிட் தரா மாதிரி அமைய போகுது. நம்ம எல்லாரும் சனின்னு நினைச்சிட்டு இருக்கோமே தவிர சனியை போல கொடுப்பார் இல்லை. ஆனா அந்த சனியை நாம புரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். புரிந்து செயல்படுவீர்களே ஆனால் மீன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்க போது. உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், மறைமுகமான கஷ்டங்கள் இருந்தாலும், அதெல்லாம் உங்களுடைய ஆஸ்பர் ஒரு பர்த் சார்ட் பிரகாரம் சரி செய்து கொள்வீர்களே ஆனால், ஒரு பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்ப சனி பகவான் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தினாலே மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இப்போ மெட்ராஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவான்மையூர் இருக்கக்கூடிய மயூரநாத பெருமான் மேற்கு நோக்கி இருக்கார். அப்ப மேற்கு நோக்கிய சிவபெருமான் சிவாலய வழிபாடுங்கள் கை கொடுக்கும், வெற்றியை தரும் மீனராசி அன்பர்களே.